ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேடு பன்னீர் 65 தான். இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. நான் வீட்டிலேயே பன்னீர் ரெடி பண்ணிட்டேன். மசாலாவை போட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். அது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால பன்னீர் இன்னும் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும். ரஃப்பாலாம் ஆகாது. இப்போ பன்னீர் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பன்னீர் பார்த்தீங்கன்னா, நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். பால்லேருந்து நம்ம பன்னீர் எப்படி செய்யணுன்றது உங்களுக்கே தெரியும். நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதில் 65 பவுட்ரு சேர்த்துருக்கேன் நான். கொஞ்சமாக 65 பவுட்ரு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. 65 பவுடர்லேயே நமக்கு வந்து உப்பு இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாகவே உப்பு சேர்த்துக்கலாம். அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ஊறட்டும். ஊறி இது நல்லா ஊறி இருக்கட்டும். கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டு, ஏன்னா லெமன் இருந்தால் சில பேர் லெமன் ஊற்றிப்பாங்க. என்கிட்ட லெமன் இல்லைன்றதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்க தயிர் மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்து கிளறி நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் இந்த 65 பன்னீர் 65 மாதிரி பண்ணியிருக்கிறது எடுத்து போடுங்க. போட்டு நல்லா பொரிச்சு வரட்டும். நல்லா செவக்க வரும். செவக்க வந்ததுக்கப்புறமா எடுக்கலாம். இங்கே பாருங்கள், மசாலாலாம் உதிரவே உதிராது. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்லாயிருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.